ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம வரலட்சுமி நோன்பு நாள், பூஜை செய்யும் முறை, பூஜை செய்யும் நேரம், மகாலட்சுமி அழைப்பு, வரலட்சுமி விரதம், புனர் பூஜை, இந்த 3 பூஜைகள் செய்வது எப்படி, அந்த எந்த நேரத்திற்குள் நம்ம செய்யணும், இதை எல்லாத்தையும் விரிவாக பார்க்கலாம். முதல் முறை வரலட்சுமி விரதம் இருப்பவர்கள் எப்படி மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம், இதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். ஆடி மாதத்தில் பெண்களால் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரலட்சுமி விரதம். சுமங்கலி பெண்கள் தீர்க்க சுமங்கலி வரம் பெறவும், வீட்டில் சுபிட்சம் பெருகவும், மகாலட்சுமியின் அருள் கிடைக்கவும், திருமணமாகாத கன்னி பெண்கள் விரைவில் திருமணம் கைகூடி வரவும் இந்த வரலட்சுமி விரதத்தை நீங்கள் இருக்கலாம். இந்த வருடம் இந்த வரலட்சுமி நோன்பு வரக்கூடிய நாள் மிக மிக சிறப்பு வாய்ந்த நாளாக வருகின்றது. பல்வேறு சிறப்பம்சங்கள் அந்த ஒரே நாளில் சேர்ந்து வருகின்றது. அதெல்லாம் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னை மகாலட்சுமி நம் ஒவ்வொரு இல்லங்களிலும் எழுந்தருளி நாம் செய்யும் அந்த பூஜைகளை ஏற்று நமக்கு ஆசி வழங்கக்கூடிய ஒரு நாள்தான் இந்த வரலட்சுமி விரத நாள். இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவரின் நலனுக்காகவும் குடும்பத்தின் சுபிட்சத்திற்காகவும் விரதம் இருந்து தாலிச்சரடு மாற்றிக்கொண்டு மகாலட்சுமியை பூஜை செய்து வழிபடும் வழக்கம் காலம் காலமாக இருந்து வருகின்றது. அதே போல திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவன் அமைவதற்கு இந்த நாளில் வேண்டிக் கொண்டு அந்த நோன்பு கயிறு அணிந்து கொண்டால் விரைவிலேயே அவங்களுக்கு மனதிற்கு பிடித்த அந்த நல்ல ஒரு வரன் அமையும் அப்படின்றதும் ஐதீகம். அது மட்டுமல்லாமல் சகல விதமான செல்வங்களையும் உங்களுக்கு வாரி வழங்குவாள் அன்னை மகாலட்சுமி. இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த வரலட்சுமி விரதத்தில் பல சிறப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரலட்சுமி விரதம் ஆடி மாதம் கடைசி நாள், அதுவும் வெள்ளிக்கிழமை, ஆடி கடையை வெள்ளி அன்னைக்கு இந்த விரதம் வருகின்றது. அது மட்டுமல்லாமல் அன்றைக்கு பெருமாளுக்குரிய ஏகாதசி விரதமும் வருகின்றது, மூல நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்றது. இவ்வளவு அற்புதமான இந்த நாளை தவற விடாதீர்கள். இந்த பூஜையை நீங்கள் எளிமையாகவும் செய்யலாம், அல்லது 3 நாட்கள், அந்த முதல் நாள் மகாலட்சுமியை அழைத்து மறுநாள் அந்த வரலட்சுமி பூஜை செய்து 3வது நாள் அந்த புனர் பூஜை, அந்த விரதத்தை எப்படி முடிப்பது, இது எல்லாவற்றையும் பார்க்கலாம். அந்த நேரங்களையும் நாம் பார்க்கலாம். புதிதாக வழிபடுபவர்கள் எப்படி வழிபடுவது அப்படின்றதையும் பார்க்கலாம். முதல்ல மகாலட்சுமி அழைப்பு, அதை பார்க்கலாம். மகாலட்சுமியை அழைக்கக்கூடிய நாள் அந்த வியாழக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரலட்சுமி நோன்பு வருகின்றது. முதல் நாளே நீங்கள் மகாலட்சுமியை அழைக்கலாம், அல்லது அந்த வெள்ளிக்கிழமை காலையிலேயே நீங்கள் அழைச்சி அன்னைக்கே பூஜையும் செய்யலாம். அந்த டைம்லாம் நம்ம தர்றோம், அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் முதல் நாள், அந்த வரலட்சுமி நோன்புக்கு முதல் நாள் வியாழக்கிழமை மகாலட்சுமியை அழைக்கக்கூடிய அந்த நேரத்தை இப்போ பார்க்கலாம். வியாழக்கிழமை 15ஆம் தேதி மாலை 6 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளே நீங்கள் மகாலட்சுமியை அழைக்க வேண்டும். அதாவது வெளியில் வாசப்படில் மகாலட்சுமி படமோ சிலையோ அதை வச்சு நீங்கள் பூஜைகள்லாம் செய்து வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டும். அல்லது வெள்ளிக்கிழமை நீங்கள் அழைக்க போகிறீங்க லக்ஷ்மியை அப்படின்னா 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை, அன்றைக்கு தான் வரலட்சுமி நோன்பு, அன்றைக்கு காலையில் 6 மணியிலிருந்து 7:20க்குள்ளே நீங்கள் லக்ஷ்மியை வீட்டிற்குள் அழைத்து விட வேண்டும். அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை செய்யக்கூடிய நேரம் எப்போ அப்படின்றத பார்க்கலாம். வரலட்சுமி பூஜைக்கான நேரம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணியிலிருந்து 10:20க்குள்ளே நீங்கள் பூஜையை முடிக்க வேண்டும். ஏன்னா 10:30க்கு மேலே ராகு காலம் ஆரம்பிச்சிடும். அந்த ராகு காலம் 10:30லேருந்து 12 மணி வரைக்கும் இருக்கும். அதனால் நீங்கள் காலையில் பூஜை செய்கிறீங்கன்னா 9லேருந்து 10:20க்குள்ளே பூஜை செய்து வழிபாடு பஜனைகள்லாம் செய்து நீங்கள் அந்த தாலி கயிறு மாற்றுவது, நோன்பு கயிறு கட்டுவது, இது எல்லாவற்றையுமே 10:20க்குள்ளே நீங்கள் முடித்துவிட முடியும். அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த பூஜையை செய்யலாம். இந்த மாதிரி 2 நேரம் இருக்கின்றது. இந்த நேரத்தில் அந்த வரலட்சுமி பூஜை, சுமங்கலிகளை அழைத்து அவங்களுக்கு தாம்பூலம் கொடுப்பது, இது எல்லாமே இந்த நேரத்திற்குள் நீங்கள் செய்யணும். மாலைனா ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களுக்கு 6 மணிக்கு மேலே நிறைய டைம் இருக்கும். 9 மணி வரை 10 மணி வரைக்கும் கூட நம்ம தாராளமாக சுமங்கலிகளை அழைத்து பூஜைகள் செய்து நிதானமாக நம்ம எல்லாமே செய்யலாம்.
அதனால் எந்த நேரம் உங்களுக்கு வந்து ஒத்து வருகின்றதோ அந்த நேரம் வந்து நீங்கள் இந்த பூஜையை வந்து செய்து கொள்ளுங்கள். இந்த பூஜையை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அடுத்த வருடத்திற்குள் அந்த உங்கள் குடும்பத்தினுடைய அந்த செல்வ நிலையை மகாலட்சுமி உயர்த்தி காட்டுவாள். அதனால் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த புனர் பூஜை செய்யக்கூடிய நேரம், அதாவது இந்த அம்மனை வந்து நம்ம அலங்காரம் செய்து நம்ம வீட்டில் பூஜை செய்து வைத்திருக்கக்கூடிய அம்மனை மறுநாள் 3வது நாள் நீங்கள் வந்து அதை எப்படி புனர் பூஜை செய்வது, நம்ம வீட்டில் மகாலட்சுமி எப்படி எழுந்தருள வைப்பது அப்படின்றத பார்க்கலாம். புனர் பூஜை செய்யக்கூடிய நேரம் 17ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7:35லேருந்து 8:55 வரைக்கும் ஒரு நேரம் இருக்குது. அதுக்கப்புறமா அதே காலையில் 10:35லேருந்து 12 மணி வரைக்கும் இருக்குது. இதை வந்து நீங்கள் சனிக்கிழமை செய்பவர்கள் செய்யலாம், அல்லது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து செய்பவர்கள், அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் அம்மனை அழைத்து அப்போவே பூஜை செய்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்வாங்க. அவங்களுக்கான நேரம் பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி காலையில் 7:45லேருந்து 8:45 வரைக்கும், அதற்கு அடுத்தது 10:45லேருந்து 11:45 வரைக்கும். இது வந்து நீங்கள் எப்படி எந்த முறையில் வழிபாடு செய்கிறீங்களோ அதுக்கான நேரங்கள் வந்து கொடுத்துருக்கோம். எந்த நேரம் உங்களுக்கு வந்து தோது வருகின்றதோ அந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். இப்போ இந்த வழிபாடெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து வரலட்சுமி நோன்பா அந்த விரதமா, அதுக்கு பெரிய ப்ரொசீஜர் இருக்குது, பெரிய அது வழிபாடு வந்து முறை வந்து இருக்குது, எங்களால் செலவு பண்ண முடியாது, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்லாம் நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. நீங்கள் வந்து அன்றைக்கு இந்த மாதிரிலாம் கலசம் வச்சு அம்மன் அலங்காரம் செய்து சுமங்கலிகளை வந்து கூப்பிட்டு நம்ம இவ்வளவுலாம் பண்ண முடியாதவங்க, அதே போல் முதல் முறை நாங்கள் வந்து இப்போ தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்றவங்க, நீங்கள் வந்து மகாலட்சுமி படம் இருந்தாலே போதுமானது. அந்த படத்தை நீங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு மனைப்பலகையில் வச்சு நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் அன்னைக்கு பூக்கள்லாம் வச்சு தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு பூஜை செய்து அம்மனை வந்து வீட்டிற்குள் வந்து அழைத்து சென்று நீங்கள் வந்து வழிபடலாம். அதாவது முதல் நாள் வியாழக்கிழமையே இதே முறையில் நீங்கள் அம்மனை நம்ம சொன்ன டயத்தில் அழைத்து நீங்கள் வெள்ளிக்கிழமை அந்த நேரத்தில் பூஜை செய்யலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு நேரம் கொடுத்துருக்கோம் அம்மனை அழைப்பதற்கு, அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இதை செஞ்சு நீங்கள் அப்புறமா அந்த பூஜையும் செஞ்சு நீங்கள் மறுநாள் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அம்மனை வந்து புனர் பூஜை வந்து செய்து விடலாம். இந்த வழிபாட்டினை வந்து விரதத்தை வந்து யார் வேண்டுமானாலும் கடைப்பிடிக்கலாம். நம்ம அம்மா வீட்லேயும் செய்யலாம், கணவர் வீடு இந்த இரண்டுலேயுமே நம்ம வந்து வரலட்சுமி விரதம் வந்து தாராளமாக நம்ம வந்து செய்யலாம். இது வந்து ஒரு சிலர் கேட்பாங்க, முழுவதும் நம்ம உபவாசமாக பட்டினியாக இருந்து செய்யணுமா அப்படின்றது. அப்படிலாம் கிடையாது. இங்கே பால் பழங்கள் இதெல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு கூட நீங்கள் இந்த விரதத்தை வந்து பூஜையை வந்து செய்யலாம். நீங்கள் வந்து அந்த படத்திற்கு நம்ம சொன்ன மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அவங்கள வந்து எப்படி அம்மனை வந்து நீங்கள் அந்த படத்துக்கு வந்து பூக்கள் அந்த அலங்காரம்லாம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சு ஒரு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் மட்டும் வைத்து அம்மனை வந்து வழிபடலாம். அம்மன் பாடல்கள், அந்த மகாலட்சுமி ஸ்தோத்திரம், இந்த மாதிரி என்ன வேண்டுமோ சொல்லுங்கள். எதுவுமே தெரியலை அப்படின்னா ஓம் மகாலட்சுமியை போற்றி, ஓம் மகாலட்சுமியை நமக அப்படின்னு நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு சொல்லி நீங்கள் இந்த வழிபாட்டை செஞ்சு ஒரு 3 சுமங்கலிகளுக்கு ஒரு கண்ணாடி வளையல் அல்லது ஜாக்கெட் பிட்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுத்தாலே மகாலட்சுமியின் அந்த பரிபூர்ணமான அருளை வந்து நீங்கள் வந்து பெற முடியும். அதே போல் இந்த கலசம் வைப்பவர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வரலட்சுமி விரதத்துக்கு நீங்கள் பூஜை அம்மனை எப்படி அழைப்பது இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த கலசம் பார்த்திங்கன்னா சில்வர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. செம்பு, தாமிரம், வெள்ளி, மண் அந்த மாதிரி எந்த கலசத்தை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். அதற்கு மஞ்சள் நூல் சுற்றி 3/4 பாகம் அளவிற்கு பச்சரிசி அதில் வந்து போட்டுக்கொள்ளலாம். அதற்கு அப்புறமா மஞ்சள், குங்குமம், எலுமிச்சம்பழம், காதோலை, கருகமணி, ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு, மாசிக்காய், நாணயங்கள் இது எல்லாவற்றையும் போட்டுக்கொண்டு ஒரு தேங்காயை மஞ்சள் சந்தனம்லாம் அரைத்து நம்ம வந்து பூசி அந்த கலசத்தின் வாய் பகுதியில் மாவிலை வந்து சேர்த்து வைக்க வேண்டும். அம்பாளின் முகம் அப்படியே நம்ம தேங்காயவே ஒரு ஸ்வஸ்டிக் சின்னம் வரைந்து அம்பாளாக பாவித்து நகையெல்லாம் போட்டு நீங்கள் வந்து வழிபடலாம். அல்லது அம்பாளின் முகம் வைத்திருப்பவர்கள் அந்த முகத்தை வைத்து புடவைகள், நகைகள், ஜடை ஆகியவை வைத்து நம்ம விரும்பியபடி அன்னையை வந்து அழகாக மகாலட்சுமியை அலங்காரம் வந்து செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து கலசத்தை வாசலுக்கு எடுத்து சென்று மூத்த சுமங்கலி பெண்கள் இருந்தால் அவங்க வந்து ஆரத்தி காட்டி அம்பாளை வந்து வீட்டிற்குள் வந்து அழைத்து வந்து மணப்பலகையில் அமர வைக்கலாம்.
வரலட்சுமி பூஜை செய்யும் பொழுது சுமங்கலிகள் நமக்கு தெரிந்த அந்த 3, 5 இந்த மாதிரி சுமங்கலிகளை அழைத்து நீங்கள் வந்து அம்மனுக்கு அந்த பூஜைகள் வந்து செய்யலாம். அந்த அம்மன் பாடல்கள், மகாலட்சுமி பாடல்கள் வந்து பாடலாம். அம்மனுக்கு நைவேத்தியமாக வடை, சுண்டல், பருப்பு பாயசம், சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் வச்சு நெய்வேத்தியமாக படைக்கலாம். அல்லது அறுசுவை விருந்து வந்து தயார் செய்து அதை வாழை இலையில் வைத்து நீங்கள் வந்து அம்மனுக்கு படைத்து வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு சாப்பாடு போட்டு தாம்பூலம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்க வேண்டும். அந்த தாம்பூலம் வந்து நீங்கள் எளிமையாக உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதாவது ஒரு கண்ணாடி வளையல் நம்ம சொன்ன மாதிரி பூ, வெற்றிலை பாக்கோட மஞ்சள் குங்குமம் வைத்து கொடுக்கலாம். அல்லது உங்களுக்கு வசதியை பொறுத்து ஜாக்கெட் பிட் கொடுக்கலாம், புடவை எடுத்து கொடுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த தீர்க்க சுமங்கலி யோகம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும். திருமணம் நடக்காதவங்களுக்கு விரைவிலேயே திருமணம் வந்து நடைபெறும். அதனால் இந்த தாம்பூலம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பூஜையில் நீங்கள் கண்டிப்பாக அம்பாளுக்குரிய அந்த கனகதாரா ஸ்தோத்திரம், லலிதா சகஸ்கர நாமம், அபிராமி அந்தாதி இதெல்லாம் வந்து படிச்சிங்க அப்படின்னா மகாலட்சுமிக்கு ரொம்பவே இஷ்டமானது. இதெல்லாம் படித்தா நம்ம வீட்டில் வறுமை நீங்கி சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் மகாலட்சுமி வந்து உங்களுக்கு கொடுப்பாள். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிவிட்டு மறுநாள் அந்த புனர் பூஜை செய்வது எப்படி அப்படின்னா, அந்த அம்பாளை கலசத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அரிசி வைக்கக்கூடிய பாத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்டோர் பண்ணி நம்ம வைத்திருப்போம். ஒரு சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் ட்ரம்மாக இருந்தாலும் சரி, அதற்குள்ளே போய் இந்த கலசத்தை வந்து நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயே நிரந்தரமாக வாசம் செய்து சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் 16 வகை செல்வங்களையும் கொடுக்க வேண்டும்னு மகாலட்சுமியை நீங்கள் வந்து அழைத்து உங்கள் வீட்டில் எழுந்தருள செய்ய வேண்டும். அதற்கப்புறமா அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் நீங்கள் எடுத்து உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தேங்காயெல்லாம் ஏதாவது உங்களுக்கு ஸ்வீட்டு அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு நீங்கள் வந்து சாப்பிட்டு கொள்ளலாம். இந்த மாதிரி பூஜையெல்லாம் நீங்கள் வந்து செய்து முடிங்க. அந்த நோன்பு கயிறையும் நம்ம வந்து கயிறு தாலிச்சரடு மாற்றுபவர்களும் அந்த பூஜை செய்யும் பொழுதே அந்த நல்ல நேரத்தில் நோன்பு கயிறை திருமணம் ஆகாதவர்கள், திருமணம் ஆனவர்கள் அனைவருக்கும் கட்டி கொள்ளலாம். தாலிச்சரடு மாற்றுபவர்களும் மாற்றிக்கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்கள் முறையாக இந்த மகாலட்சுமி விரதத்தை செய்யுங்கள். அல்லது அந்த படத்தை வைத்து எளிமையாக நீங்கள் ஒரே ஒரு நெய்வேத்தியம் வச்சு தீபம் ஏற்றி மகாலட்சுமி வந்து வணங்கினாலும் போதும். அந்த நோன்பு கயிறை வச்சு நீங்கள் கட்டிக்கிட்டாலும் இதே மாதிரி இதே அளவுக்கு அந்த அருள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாள் மகாலட்சுமி. அதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையெல்லாம் நீங்கி சகல விதமான ஐஸ்வர்யங்களும் பெருகணும் அப்படின்னா இந்த அற்புதமான வரலட்சுமி விரதத்தை உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து கடைப்பிடித்து அம்மனின் அருளை வந்து பெறுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ். தேங்க்யூ.